no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. US UK கூட்டுப்படை இருக்கக்கூடிய பேஸை குறி வச்சிருக்காங்க ஈரான். டியோகோ கார்டியா அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த தீவை இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அமெரிக்காவுடைய பேஸாக பயன்படுது. இந்த டியாகோ கார்டிகா தீவு வந்து ஈரானுடைய ஏவுகணை போய் தாக்கி இருக்கு என்பது ஏன் அதிர்ச்சியை கொடுக்கிறது என்றால், இந்த டியாகோ கார்டியா என்கிற இந்த தீவு ஈரானிடமிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று அடிக்கக்கூடிய ஏவுகணை ஈரான் வைத்திருக்கிறதா? இந்த ராஸ்லபானுடைய எவ்வளவு தெரியுமா அதை கட்டமைக்க செலவு ஏற்பட்டது? 40 லட்சம் கோடி ரூபாய், 2600 பில்லியன் டாலர். இல்ல இதை மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஆண்டுகாவது ஆகுங்கிறாங்க. அதுல வெறும் 17% தான் இப்ப அடி வாங்கியிருக்கு. குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் பைப் வழியா கொண்டு போறான். அதுக்குன்னு வாட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அரபு நாடுகள்ல. எப்படி வந்து மின்சாரத்தை சார்ஜ் பண்ற மாதிரி தண்ணியை சார்ஜ் பண்றாங்க. இப்ப இந்த நூற்றுக்கணக்கான வாட்டர் பிளான்ட் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு தண்ணி இல்லாம இருக்க முடியும்? மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம். எங்க நீங்க வந்து பெட்ரோல் இல்லாம கூட இருந்துருவீங்க, கேஸ் இல்லாம கூட விறகடுப்பை வச்சு வாழ்ந்துடலாம். தண்ணி இல்லாம எப்படி இருக்குது? நம்ம ஈரான நட்பாதான் வச்சிருக்கோம், அமெரிக்காவையும் பகிச்சுக்கல, இஸ்ரேலோடவே நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிக்கல, ஒரு விதமான டிப்ளமசியில இருக்கோம். ஆனால் இன்னும் போக போக வந்து நீங்க இந்த போர் உக்கிரமடைந்து ஹார்மோஸ் வந்து கப்பலே வர முடியாத போச்சுன்னா நம்ம முழுமையா வந்து நம்ம வந்து ரஷ்யாவை மட்டும் தான் நம்பிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடும். அதுவும் சிக்கல் தான். F-15 F-35 அடி வாங்கியிருக்கு. F-15 அந்த ஏவுகணையுடைய விலை 1000 கோடி ரூபாய். இப்ப தரைவழியா போய் தாக்கணுங்கிற இடத்துக்கு நகர்ந்தா அது இன்னும் வந்து அமெரிக்காவுக்கு தான் பாதிக்குன்னா, 2ஆம் உலகப் போர்ல சமயத்துல ஏன் ஜெர்மனி தோத்து போனது? ரஷ்யால எங்க வந்து மேடு இருக்கு, பல்ல இருக்கு, எங்க பனி இருக்கு, எங்க பனிப்பாறை இருக்கு, எவ்வளவு குளிர் இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாம போய் மாட்டினாங்க, டிராப்ல மாட்டினாங்க. அந்த மாதிரியான ஒரு டிராப் இன்னைக்கு ஈரான்ல இருக்கு அமெரிக்காவுக்கு. இல்ல எந்த ஒரு உலக நாடுகளும் ஈரானுக்கு உதவி செய்யாத சூழல்லையே அமெரிக்காவை வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்காங்க. தில்லு அவங்க வந்து தில்லா நின்று இருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் இதுதான், எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. அமெரிக்கா வந்து இன்னைக்கு வேணா நாகரிகம் பேசலாம், ஆனால் உலகின் முதலில் நாகரிகம் பேசியவர்கள் நாங்க தான். ஒரே வார்த்தை ஈரான் சொன்னது என்னன்னா, ஹார்மோஸ் மூடப்படவில்லை. யாருக்கு மூடப்பட்டிருக்கு என்றால் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான். ஹார்மோஸில் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹார்மோஸ் வழியாக செல்கின்ற அத்தனை கப்பல்களும் யுவான்ல பிசினஸ் பண்ணா டாக்ஸ் கிடையாது, டாலர்ல பிசினஸ் பண்ணா டாக்ஸ். இப்படி கொண்டு வராங்க. மொத்தத்துல டாலரை ஓச்சிடணும். என்ன காரணம்னா, ஈரானுடைய டாலர் மதிப்பு வந்து படு மோசமா இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பாக ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஈரானுடைய மிக முக்கியமான அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எங்ககிட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. சமீபத்தில் அந்த இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்த டியாகோ கிரேசியா US UK கூட்டுப்படை இருக்கக்கூடிய பேஸை குறி வச்சிருக்காங்க ஈரான். குறிப்பாக இது வந்து உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? US குறிப்பாக அமெரிக்க இராணுவம் UK பேஸை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக தான் அந்த பேஸை வந்து ஈரான் அடிச்சிருக்காங்களா? என்ன சார் நடந்திருக்கு? இல்லை, சரியான பார்வை தான். இதுவரை வந்து ஈரானிடம் வந்து இருக்கின்ற பாலஸ்டிக் ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் போய் தாக்கும். அப்போ வந்து ஒரு 1500 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கின்ற இஸ்ரேலை போய் தாக்குவதற்கு தான் அவர்கள் இந்த அதிவேக பாலஸ்டிக் விமானங்களை எல்லாம் தயாரித்திருக்கிறார்கள் என்று உலகம் நம்பியது. அது மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த டியாகோ கார்சியா அல்லது டியோகோ கார்டியா அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த தீவை ஈரானுடைய ஏவுகணை போய் தாக்கி இருக்கு என்பது ஏன் அதிர்ச்சியை கொடுக்கிறது என்றால், இந்த டியாகோ கார்டியா என்கிற இந்த தீவு ஈரானிடமிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்திய பெருங்கடல்ல இருக்கு. குறிப்பாக மொரிஷியஸ்க்கு பக்கத்துல இருக்கு. 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று அடிக்கக்கூடிய ஏவுகணை ஈரான் வைத்திருக்கிறதா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த டியாகோ கார்டியாவை ஏன் தாக்கணும்?
இந்த 2 கேள்வி. 4000 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் தாக்குவதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி என்பது முக்கியமானது. என்னன்னா, ஈரானிடமிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் லண்டன் இருக்கு. ஆமா. ஈரானிடமிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பிரான்ஸ் இருக்கு. பல ஐரோப்பிய நாடுகள் இருக்கு. இல்ல, இந்தியாவுமே இந்த 4000 கிலோமீட்டருக்குள்ள வருது. இந்தியாவும் 4000, இப்படி பல்வேறு நாடுகள். இல்ல, நமக்கு பாதிப்பு கிடையாது. சைனா வரைக்குமே 4000 கிலோமீட்டர் வரைக்கும் வருது. ஒன்று. சரி, ஏன் டியாகோ கார்டிகா அந்த தீவை வந்து தாக்குனாங்க அப்படின்னா, அதனுடைய வரலாறு முக்கியமானது. இப்போ நீங்க 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியாவை நோக்கி வருகின்ற காலத்துல வாஸ்கோட காமா வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க மேலை நாடுகள்ல. அதற்கு முன்பே வந்து அரபு நாடுகள் இருந்தும் பல்வேறு யவனர்கள், அரபுகள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இந்த டியாகோ கார்டிகா நீங்க சொன்ன மாதிரி அந்த மொரீஷியஸுக்கும் மால்தீவுக்கு இடையில இருக்கு, இந்திய பெருங்கடலில் இருக்கின்றது. இந்த தீவுல தான் பல கப்பல்கள் அப்பொழுது ஓய்வெடுக்கக்கூடிய தீவு. ஒரு கச்சத்தீவு மாதிரி ஒரு தீவு, ஆனால் இது கொஞ்சம் பெரிய தீவு. இந்த டியாகோ கார்டிகா 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி போர்ச்சுகலிடமிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் அது முழுமையாக வந்து பிரிட்டிஷ்ல தான் இருக்கு, யூகே கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த தீவை ஏன் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்த ஆங்கிலேயர்கள் அதை மட்டும் கொடுக்கல? என்ன காரணம் என்றால், நாளை பின்ன வந்து நமக்கு வந்து ஏசியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தால் இந்த தீவு பயன்படும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு ஒரு பார்வையோட தான் அதை கொடுக்கல. ஓகே, இப்போ வரைக்கும் யூகே கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சமீபத்தில் கூட யூகேயோட பிரதமர் வந்து நாங்கள் அதை வந்து மொரிஷியஸுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லும்போது கூட ட்ரம்ப் வந்து கொடுக்காதீங்கன்னு சொன்னார். ஓகே, என்ன காரணம்னா, இந்த டியாகோ கார்டிகா தீவு வந்து இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அமெரிக்காவுடைய பேஸாக பயன்படுது. இப்போ ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய ஒன்று. பொதுவாக வந்து வளர்ந்த நாடுகள் எல்லா இடங்கள்லையும் பேஸ் வைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து அமெரிக்கா என்பது இப்போ இந்தியாவிலேருந்து 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ இந்த பகுதிகளை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு அங்கங்கே ஒரு பேஸ் இருக்கணும். இப்போ வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா பேஸ் இருப்பதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு எல்லா அரபு நாடுகளிலும் அமெரிக்காவுக்கான பேஸ் இருக்கு. ஒரு மிடில் ஈஸ்டை கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு முக்கியமா இந்தியாவை கட்டுப்படுத்த விட சைனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. பங்களாதேஷில் கூட அந்த ஒரு தீவை வந்து நாங்கள் அமெரிக்கா கேட்டதாகவும் அதை வந்து ஹசீனா தரமாட்ட சொன்னனாலதான் அங்க வந்து மாணவர் கிளர்ச்சியை ஏற்படுத்தின விஷயங்கள்லாம் கான்ஸ்பிரசிலாம் இருக்கு. இன்னொன்று சொல்லலாம், 60களில் இலங்கையில கூட இதுல திருகோணமலையில அமெரிக்கா பேச உண்டாக்குவதற்கு முயற்சி பண்ணும்போது அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும் விதமாக தான் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்திய ராணுவம் உதவி பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கச்சதீவை நம்ம இலங்கைக்கு கொடுத்தது காரணமே அதுதான். கரெக்ட். திருகோணமலையை யாரும் பேஸா வச்சிடக்கூடாது. திருகோணமலை அந்த அளவுக்கு இந்த தென்கிழக்கு ஆசியால ரொம்ப முக்கியமான கேந்திரம். நமக்கு வந்து திருகோணமலையில அமெரிக்கா பேஸ் இருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல். அதனால நம்ம ஒத்துக்கல. ஏன்னா அமெரிக்காவோ பாகிஸ்தானோ வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம இலங்கை வேணும். ஆனால் இந்த டியாகோ கார்சியா அந்த ஐலண்ட் வந்து நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. மொரீஷியஸ் பக்கத்தில் இருக்கு. இருந்தாலும் அங்க இருக்கின்றது நமக்கு எப்பொழுதும் ஒரு சின்ன அச்சுறுத்தல் தான். இப்போ இங்கே ஏன் அடித்தாங்க அப்படின்னா, எங்களாலையும் அடிக்க முடியும் என்பது ஒன்று. இரண்டாவது, கொஞ்ச நாளுக்கு முன்பு வரை அமெரிக்காவை வந்து அந்த தீவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து சொன்னாங்க. இப்போ சில நாட்களுக்கு முன்பாக ஆங்கில அரசு, பிரிட்டன் அரசு சரி பயன்படுத்திக்கிட்டோம், ஏன்னா அந்த ஒப்பந்தம் இருக்கு, அப்போ அது கொடுத்ததுனால ஒரு எச்சரிக்கை விதமாக ஈரான் அடித்ததாகவும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இலங்கையை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. இலங்கையுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா முடியாது, நாங்கள் இந்த போர் நடுநிலைமை இருக்கோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்த 2-3 ஈரானிய கப்பல்கள், ஒரு கப்பல் வந்து அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலால் வீழ்த்தப்பட்ட செய்தியை நம்ம பேசியிருக்கோம். ஒரு கப்பல் வந்து இலங்கையோட தான் இருக்கு. இப்போ இலங்கை கிட்ட தான் இருக்கு. அவங்க பாதுகாப்பாக கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானுடைய கப்பலில் இறந்து போன 80க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உடல்களை இலங்கை ராணுவம் வந்து பத்திரமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்த சம்பவம் இருக்கு. இதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை செய்தது. அது முன்னாடி உள்ள அரசு செஞ்சிருக்குமான்னு தெரியல, இப்போ உள்ள அரசு அதை செஞ்சாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தீவு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த அமெரிக்கா பேஸை வந்து இது பண்ணுறதுக்கு. இப்போ ஈரான் ஒரு செய்தியை முழுமையாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் 4000 கிலோமீட்டர் தாண்டி கூட அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, அப்போ லண்டன் பாருங்க, பிரான்ஸ் பாருங்க, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ ஈரானை அடிக்கணும்,
அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி இல்லை. இப்போ ஹார்மோஸை நாங்கள் மூடவும் இல்லை. ஹார்மோஸ் யாருக்கு மூடி இருக்கு என்றால் அமெரிக்கா, எங்களுடைய எதிரிகளுக்கும் எதிரிகளுடைய நண்பர்களுக்கும் தான் மூடி இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இதற்கிடையில தான் இப்போ வந்து ட்ரம்ப் நேற்று கொடுத்தது 48 மணி நேரம் கெடு. ஏன் கெடு கொடுத்தாங்கன்னா முக்கியமாக இது ஒன்று 4000 கிலோமீட்டர் அடித்தது ஒன்று. இரண்டாவது முக்கியமானது அந்த இஸ்ரேலில் இருக்கின்ற டிமோனா அப்படிங்கிற ஒரு நகரம், சின்ன நகரம். அங்கு வந்து இஸ்ரேலுடைய அணு உலை இருக்கு. ஓகே. அங்கு தான் வந்து அந்த டிமோனாங்கிற நகரத்திலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இஸ்ரேலுடைய முக்கியமான அணு உலை கேந்திரமே இருக்கு. ஓகே. அதற்கு பக்கத்தில் அடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். அப்போ அதை குறி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்படி பண்ணதுனால நாங்கள் உங்களுடைய மின்சாரம் தயாரிக்கின்ற அந்த புஷேர் அணுமின் நிலையம் அங்கே தான் வந்து ஈரானுக்கு 84% மின்சார தயாரிப்பு அணுமின் நிலையம் அங்கே தான் இருக்கு. இதை நாங்கள் அடிச்சிருவோம். 48 மணி நேரத்தில் நீ வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கவில்லை என்றால் நாங்கள் இப்போ அந்த புஷேருங்கிற அணுமின் நிலையத்தை தாக்க போகிறோங்கிற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கை அப்படி வந்து அந்த புஷேர் அணுமின் நிலையத்தை தாக்கினால் என்ன நடக்கும் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை தாக்கிட்டா ஈரான் அடுத்த கட்டம் என்பது ரொம்ப ஒரு மோசமான இடத்துக்கு போகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்ராஹிம் அராக்சி வந்து திருப்பி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அமெரிக்கா அடுத்தடுத்து என்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நேற்று என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியும். அப்போ இதுக்கு ப்ரொஆக்டிவாக நாங்கள் யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பதிலுக்கு அடிக்கிறதுக்கு அடிச்சிங்கன்னா நாங்கள் மறுபடியும் அரபு நாடுகள் அடிப்போங்கிற ஒரு. அது மட்டும் இல்லை, அரபு நாடுகளை வெறுமனே அடிக்கல. அவங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்த ராஸ்லபான் அடிச்சாங்களா. ஆமாம், ராஸ்லபான் எண்ணெய் வயல், எண்ணெய் கிடங்கு. எங்கள் உலகத்தில் 17% மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுறது அந்த ராஸ்லபானு லிக்விட். அதில் வந்து இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து எடுக்கிறது யாருன்னா அமெரிக்காவில் 22 கம்பெனிகள் தான். அவர்களுக்கு பெரிய லாஸு. இந்த ராஸ்லபானுடைய எவ்வளவு தெரியுமா அதை கட்டமைக்க செலவு ஏற்பட்டது. அதை வந்து உருவாக்குனதுக்கு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனையே பண்ண முடியாது. 40 லட்சம் கோடி ரூபாய். ஓகே. அதை எடுக்கிறதுக்கு அந்த நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்குனதுக்கு 40 லட்சம், அதாவது 2600 பில்லியன் டாலர். இது எப்படி கற்பனை பண்ண முடியல, எனக்கு இது கால்குலேட் பண்ணவே முடியல. இல்ல இதை மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஆண்டுகாவது ஆகுங்கிறாங்க. அதுல வெறும் 17% தான் இப்ப அடி வாங்கியிருக்கு. ஆமா, அதுக்கே 5 வருஷம் ஆகும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நீங்க வந்து மறுபடியும் தாக்குனா நாங்க அரபு நாடுகளில் இருக்கின்ற அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கூட தாக்குவோன்னு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் தோழர், அரபு நாடுகளில் நிலத்தடி நீர் கிடையாது. இப்போ நீங்க சவுதி அரேபியாவில் 60 விழுக்காடு நிலத்தடி நீரே கிடையாது. அரபு அமீரகத்தில் 90 விழுக்காடு நிலத்தடி நீர் கிடையாது. அங்கே எப்படி தண்ணீர் குடிக்கிறாங்கன்னா, கடல் தண்ணீரை சுத்தப்படுத்தி குடிக்கிறாங்க. கடல் நீரை நன்னீராக்கி குடிக்கிறாங்க. அதுக்கு பெரிய செலவாகும். அதை அவர்கள் முன்னாடியே செஞ்சுட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அது இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட நன்னீர் நிலையங்கள் இருக்குது. அந்த பிளான் இருக்கு, கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம். இது மூலமாக அங்கெல்லாம் வந்து எப்படின்னா பைப், கிணறு கிடையாது, பைப்பு தான். அங்கே இருக்கின்ற எல்லா வீடுகளுக்கும் பைப் வழியாகவே தண்ணி கொடுக்குறான். குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் பைப் வழியாக கொண்டு போகிறான். அதுக்குன்னு வாட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அரபு நாடுகளில். அதுக்குன்னு சார்ஜ் பண்ணுறான். எப்படி வந்து மின்சாரத்தை சார்ஜ் பண்ணுற மாதிரி தண்ணியை சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 100கணக்கான வாட்டர் பிளான்ட் இவன் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு தண்ணி இல்லாமல் இருக்க முடியும்? மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம். எங்க நீங்கள் வந்து பெட்ரோல் இல்லாமல் கூட இருந்துருவீங்க, ஆயில் இல்லாமல், இது கேஸ் இல்லாமல் கூட விறகடுப்பை வச்சு வாழ்ந்துடலாம். தண்ணி இல்லாமல் எப்படி இருக்குது குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு? அது ஒரு பெரிய அபாயகரமானது. அதை செய்ய மாட்டாங்க. என்னால் அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்யக்கூடாது. அதை கை வைப்போம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் அபாயகரமான விஷயம். இன்னைக்கு பாருங்களேன், இந்த விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சர், போய் அபாயகரமாக எப்படி போயிட்டுருக்குன்னா, இன்றைக்கி தான் நேற்று கத்தார் அரசாங்கம் ஈரானுடைய அந்த தூதர்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியாவில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு அணுசக்தி நிலையங்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்தையும் தாக்குறாங்க.
அமெரிக்கர்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக வேலை பார்க்குறாங்க. இப்போ என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஓகே ஹார்மோஸை மூட போறியா, இஸ்ரேலும் சொல்கிறாங்க ஹார்மோஸுக்கு பதிலாக நாங்கள் அரேபியன் பெனின்சுலாவில் நாங்கள் பயன்படுத்துவோம், அதுக்கு வரணும். அது ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் ஹார்மோஸுங்கிறது ஒரு பெரிய ஷார்ட்கட்டுங்க. இப்போ நீங்கள் இந்திய பெருங்கடலில் வந்து தான் நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போகணும். இந்திய பெருங்கடலில் வராமல் நீங்கள் வந்து வெஸ்ட் ஏஷியாவை கனெக்ட் பண்ண கலக்க முடியாது. ஆமாம். அப்போ நீங்கள் ஹார்மோஸ் வழியாக வந்தால் பாரசீக பெனின்சுலாவில் உள்ள டச் பண்ணால் இந்திய பெருங்கடல் ஷார்ட்கட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரேபியன் பெனின்சுலாவை பயன்படுத்துங்கன்றாங்க. அப்படி பண்ணுனா பல கிலோமீட்டர் தள்ளி வரணும், உங்களுக்கு 9 நாடுகளை கடக்கணும். ஓகே, நீங்கள் ரெட் சீக்கு வரணும், செங்கடலுக்கு வந்துட்டு தான் திருப்பி இந்திய பெருங்கடலுக்கு வரணும். ஓகே, இது வந்து பெரிய செலவு, சிரமம், நாட்கள் வேற ரொம்ப நாள் பிடிக்கும். உங்களுக்கு கச்சா எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாகும். அதனால தான் அவங்க வந்து ஹார்மோஸை பயன்படுத்துகிறாங்க. ஒரு குறுகிய ஒரு பாதை. இப்போ நாங்கள் முழுமையாக மூடட்டுங்கிற இடத்துக்கு இஸ்ரேல் நகர்த்துறாங்க, அது வாய்ப்பு இல்லை, அது யாரும் ஒத்துக்கல. ஒரே வார்த்தை ஈரான் சொன்னது என்னன்னா, ஹார்மோஸ் மூடப்படவில்லை. யாருக்கு மூடப்பட்டிருக்கு என்றால் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான். அப்போ நீ வந்து என்னுடைய நட்பு வட்டத்துக்குள் வந்தால் நாங்கள் மூட போகிறது இல்லை. இப்போ நேற்று கூட பல கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஆமாம், நேற்று ஒரு பெரிய காமெடி நடந்தது. சீனாவுக்கு போகிற ஒரு கப்பலை இந்தியாவுக்கு வந்துருச்சு தெரியுமா? ரஷ்யாவிடமிருந்து இன்னைக்கு கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ரஷ்யாவிடம் வாங்காதேன்னு சொன்ன அமெரிக்கா, அப்பா நீ ரஷ்யாட்ட எல்லாரும் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறதுக்கு நகர்ந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஈரான்ட்டையும் வாங்குங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு ரஷ்யா அள்ளி கொடுக்குறாங்க, விலையெல்லாம் குறைக்கல. சலுகை விலைகள் ஒரு காலத்தில் கொடுத்ததெல்லாம் இல்லை. இன்னைக்கு உதாரணமாக சொல்ல போனால் 25 விழுக்காடு எண்ணெய் விலை ஒவ்வொரு நாட்டிலையும் கூடிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்த செய்தி, இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் 358 ரூபா. இந்தியாவிலுமே பெட்ரோல் விலை கூடிடுச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய டீசலுடைய விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நாம பயன்படுத்துற விலை தான் அப்படியே இருக்கு. அது கூட இப்போ வந்து 4 ரூபா 5 ரூபா கூடி தான் இருக்கு. நமக்கு தெரியல. 102 ரூபா வித்ததெல்லாம் 108 ரூபா போயிடுச்சு. ஓகே, அது ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி இப்போ பாருங்க, பாகிஸ்தானில் 100 ரூபா வித்தது 300 ரூபா, 3 மடங்கு கூடியிருக்கு. இலங்கையில் 358 ரூபா. இல்லை, சாதாரணமாக சொல்லலாம் 12 ரூபாய் விற்கிற டீ இன்னைக்கு வந்து 15 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இன்னைக்கு வந்து பெரும்பாலானவர்கள் பெரும் நகரங்களில் வந்து தங்கி இருந்து வேலை பார்க்குறவங்களுடைய செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாகிக்கிட்டே இருக்கு, எக்கச்சக்கமாகிடுச்சு. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஸ்விக்கியில் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணால் சாதாரண நேரங்களில் வந்து 200 ரூபாய்க்கு சாப்பிட்றது இன்றைக்கி 400 ரூபா போயிடுச்சு. இப்போ அது ஒரு பெரிய இது. இப்போ இன்றைக்கி ஆனாலும் சமாளிக்கிறோம். இன்றைக்கி வந்து பெட்ரோல் பல்க்கு மூடப்படலை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ராஜதந்திர ரீதியில் வந்து இப்போ கப்பல்களை இறக்குறோம். அதான் சொல்கிறேன், சீனாவுக்கு போகிற கப்பல்களெல்லாம் இந்தியாவுக்கு திருப்பி விடுற மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கு. ஒரு கப்பல் நேற்று பார்த்தீங்கன்னா மேங்களூர் போர்ட்டுக்கு வந்து இறங்கியிருக்கு. அது சீனாவுக்கு போகிற கப்பல். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் இது எத்தனை நாளைக்கு இந்த சமாளிக்கிறது? இது ரொம்ப கடினம். நம்ம ஈரானை இப்போ நம்ம வந்து நட்பாக தான் வச்சுருக்கோம், அமெரிக்காவையும் பகிச்சிக்கல, இஸ்ரேலோடவே நம்ம வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கல. ஒரு விதமான ஒரு டிப்ளமசியில் இருக்கோம், யார் பக்கமும் சாராத ஒரு டிப்ளமசியில் இருக்கோம். ஆனால் இன்னும் போக போக வந்து நீங்கள் இந்த போர் உக்கிரமடைந்து நாட்கள் இந்த ஹார்மோஸ் வந்து கப்பலே வர முடியாத போச்சுன்னா நம்ம முழுமையாக வந்து நம்ம வந்து ரஷ்யாவை மட்டும்தான் நம்பிட்டு இருக்க இடத்துக்கு நகர்ந்துடும். அதுவும் சிக்கல் தான். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் 48 மணி நேரத்தில் போரை வந்து நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும்னு ட்ரம்ப் சொல்லி ஒரு கெடு கொடுத்துருக்காருன்னா அந்த கெடு பிரகாரம் நிற்குமா? இப்போ நீங்கள் இப்போ இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவேளை கெடு முடிவடையக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்கும். இரவு 9 மணிக்கு இது வந்து கெடு முடிவடைஞ்சிரும். அப்படி முடிவடைந்து விட்டால் அமெரிக்கா என்ன செய்யும்? அதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, அது தரை வழியாக தாக்குதல் நடத்தணும். அதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க பென்டகனில், தரை வழியாக தாக்குதல் நடத்துங்கன்னா. ஆரம்பத்தில் பென்டகன்ல அனுமதி கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய வீட்டோ பவரை வச்சு அந்த அனுமதி வாங்கிட்டாங்க. அப்போ ராணுவம் வந்து எது வழியாக போகணும்? ஒன்று கத்தார் வழியாக இறங்கணும், இல்லை வந்து குவைத் வழியாக இறங்கணும், இல்லை ஈராக் வழியாக இறங்கணும். ஆனால் இதை எதிர்பார்க்குறாங்க ஈரான். எப்படா அவன் தரை வழியாக வருவாங்க? காரணம், அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் என்ன நிலைமைக்கு அமெரிக்கா போகுங்கிறத அவர்கள் யூகிக்கிறார்கள். இல்லை, தரை வழியாக தாக்குதல் நடத்துவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வரலாங்க. உள்ளே எப்படி வருவீங்க? பாலைவனத்துக்குள்ள எப்படி வருவீங்க? அதுக்குள்ளே எங்கே கண்ணி வெடி புதைச்சி வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் பறந்து இறங்கணும்.
நீங்கள் பேராஷூட்டில் குதிக்கணும், உயிருக்கு ஆபத்து அதிகம். நீங்க இன்னொரு வியட்நாமா ஈரான் மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாங்க, வான்வெளியா தாக்கிடுறீங்க. இப்போ F-15 F-35 வச்சு தாக்குறீங்க. நல்லா கவனிங்க. F-15 உங்களுடைய அதிவேக விமானமாக இருந்தது, அதையே சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்க. அந்த F-15 இது வரைக்கும் கடந்த கால வரலாறு சுட்டு வீழ்த்ததா சரித்திரமே இல்லை, சுட்டு வீழ்த்திருக்காங்க. F-35 அடிச்சிருக்காங்க. அப்போ F-15 F-35 அடி வாங்கியிருக்கு. அதுவே உங்களுக்கு உயிர் சேதம் இல்லையே ஒழிய, ஆனால் உங்களுடைய இப்போ F-15லாம் ஒரு F-15 அந்த ஏவுகணையுடைய விலை 1000 கோடி ரூபா. நினச்சி பாருங்க, 1000 கோடி ரூபா ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீழ்த்தில் முடிஞ்சிடும். அப்போ தரைவழியாக போய் தாக்கணுங்கிற இடத்துக்கு நகர்ந்தா அது இன்னும் வந்து அமெரிக்காவுக்கு தான் பாதிக்குன்னா, அவங்க நாட்டில் அவங்களுக்கு தெரியும் எங்கே மேடு பள்ளம்னு. எங்க ஈரான் நாட்டு ராணுவத்துக்கு தெரியும்லங்க, தெரியும். ஆமாம், எங்கே மேடு பள்ளம். நம்ம திருப்பி வரலாற்றை நம்ம ஞாபகப்படுத்தினேன். 2ஆம் உலகப் போரில் சமயத்தில் ஏன் ஜெர்மனி தோற்று போனது? ரஷ்யாட்ட போய் தோத்தாங்க. ரஷ்யாவில் எங்கே மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, எங்கே பனி இருக்குது, எங்கே பனிப்பாறை இருக்குது, எவ்வளோ குளிர் இருக்குன்னு ஒன்றுமே தெரியாமல் போய் மாட்டினாங்க, ட்ராப்பில் மாட்டினாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ராப் இன்னைக்கு ஈரானில் இருக்குது அமெரிக்காவுக்கு. ஓகே, சிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சது. அப்படி ஒருவேளை அமெரிக்க ராணுவ வீரர்கள் போல ட்ரிக்கியான நிலப்பரப்பு தான் ஈரான்ல, அதை விட மோசமான ட்ரிக்கியான நிலப்பரப்பு. உங்களுக்கு வியட்நாமை விட ஒரு புதைகுழி. ஏன்னா அதிகமான மலைகளும் பாலைவனங்களும் உள்ள பகுதி தான் ஈரான். ஓகே, இப்ப ஈரானுடைய மக்கள் தொகை வேணா ஒரு 9 கோடி 10 கோடி இருக்கலாம். நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு. அங்க யார் மக்கள் இல்ல. அதுல எங்க இருக்கும், எங்க அதுல வெடிகுண்ட கண்ணி வெடியை புதைச்சி வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? எந்த வழி? இப்ப அவர்களுக்கு நன்றா தெரியும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்தா எந்த பக்கம் வருவாங்கன்னு தெரியாதா? நிச்சயமா. ஓரளவுக்கு இந்த வழியா வரணும், அப்படி இல்லை இந்த வழியா வரணும், இல்லை இங்க வழியா வரணும்னு தெரியும்ல, சென்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த இடங்களில் வரும்பொழுது என்ன நடக்கும், அந்த மலைகளிலிருந்து எப்படி அட்டாக் பண்ணலாம், பல்வேறு வியூகங்கள் அமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப உயிர் ஆபத்தை கொடுக்கும். அது அமெரிக்காவுக்கு சிக்கல். அதுதான் அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இந்த F-35 F-15 வச்சு அடிச்சா அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அது இன்னும் மோசமான விளைவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் போர் விரிவடையும். உங்களுக்கு தரைவழி தாக்குதல் நடத்தினால் மற்ற நாடுகள் சும்மா இருப்பாங்களா? இன்னும் பாதிப்பு இருக்கும். இப்படி பல்வேறு சிக்கல் இருக்கு. இப்போ வெறுமனே 48 மணி நேரம் இவர் டைம் கொடுத்துட்டாரு. அது வெறுமனே வாயில வடை சுடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. 48 மணி நேரம் கொடுத்து இவர் என்ன செய்ய போறாரு? 48 மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? ட்ரம்ப் சமீப காலமாக வாயில தான் வடை சுட்டு இருக்காரு. போலண்டுடைய அதிபர், நல்லா தெரிஞ்சுக்குங்க, வியூவர்ஸுக்கு சொல்றேன், போலண்டுடைய அதிபர் ஒரு அதிமுக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருங்க. என்னன்னா, அதிமுக்கியமான ஸ்டேட்மெண்ட். 80 வயது முதியவர் கொடுக்கின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. அவரால் அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பிய யூனியனும் அழிஞ்சு போக முடியாது. அவர் 80 வயசு மூளையில யோசிக்கிறாரு. சொல்றாரு, ஒரு 80 வயசு மூளையில யோசிச்சுட்டு இருக்காரு அவரு. இந்த காலம் வேற, அவருடைய மூளையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் சொல்றதை வச்சு ஒரு ஐரோப்பிய யூனியன் முடிவெடுத்தால் நாங்கள் நஷ்டம் எங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு இடத்துக்கு பேசியிருக்காங்க. இல்ல, அதுவும் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அதிபர், இத்தாலிக்கோ ஜெர்மனிக்கோ அதிபர் கிடையாது. அவர் நேட்டோவுக்கு செய்யறது வேஸ்ட்னு சொல்லிட்டு போட்டும், அவர் அமெரிக்காவோட இருந்துக்கிட்டும், உலகத்துக்கு அதிபர் கிடையாது. இப்ப இப்படி ஐரோப்பிய யூனியன் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு பலரும் இவர் உலகத்துக்கு அதிபர், அமெரிக்காவுக்கு மட்டும் தான். நீ கூப்பிட்டா நாங்க எல்லாரும் வந்துட முடியுமா? நீ எல்லாரையும் வர சொன்னா நாங்க வந்துருவோமா? நீ யாரு? நீங்க எங்கள்கிட்ட கேட்டு போர் நடத்தினியா? அமெரிக்கா அதிபருங்கன்னா நீ சர்வதேச அதிபரா? அப்படி இப்படி ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. இது இன்னும் மோசமாகுது. எப்படி போகுதுன்னா, அமெரிக்காவுடைய அந்த வல்லாதிக்க சிந்தனை எதச்சதிகார போக்கிற்கான ஒரு சாவு மணி தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆட்சி இது வரைக்கும் இருந்துச்சுல, அமெரிக்கான ஒரு வல்லரசு, அந்த பிரைடு இன்னைக்கு ஒளிஞ்சு போச்சு. ஈரான் கிட்ட அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஒளிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியால ஈரான் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்பதை பார்க்குறோம். இன்னைக்கு ஈரானை நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. அவங்க எதிர்த்து நின்றுருக்காங்க. அவங்க பக்கம் சேதம் இருந்தாலும் எதிர்த்து நின்றுருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூட. எந்த ஒரு உலக நாடுகளும் ஈரானுக்கு உதவி செய்யாத சூழல்லையே அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்காங்க. தில்லு அவங்க தில்லா நின்றுருக்காங்க, அவ்வளோதான். தன் சக்திக்கு மீறி அவங்க நின்றுருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் இதுதான், எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை. நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க, அமெரிக்கா இன்னைக்கு வேணால் நாகரிகம் பேசலாம்,
ஆனால் உலகின் முதலில் நாகரிகம் பேசியவர்கள் நாங்கள் தான். கல்ச்சர்டு கண்ட்ரி ஈரான் தான். எங்களிடமிருந்து தான் உலகத்துக்கு கலாச்சாரமே வந்து பண்டமாற்றம் நடந்தது. அப்போ உங்களோட நாங்கள் புத்திசாலிகள்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஈரான் பக்கம் நியாயம் இருப்பதனால தான் நம்ம அதை ஆதரிக்கிறோமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஈரான் அதிபர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு நடுநிலைமையோடு செயல்பட்டால் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை நோக்கி இந்த இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. பிரிக்ஸ் என்ன செய்யணும், குறிப்பாக இந்தியாவுடைய ரோல் இதுல எப்படி இருக்க வாய்ப்பு? அதாவது G7க்கு மாற்றாக பிரிக்ஸ் ஆமா அப்படின்னு சொல்லுவதை விட அமெரிக்காவுக்கு மாற்றாக பிரிக்ஸ், பிரேசில், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, ஈரான் எல்லாம் சேர்ந்தது தான் பிரிக்ஸ். ஆமா, சைனாலாம் இருக்காங்க, அதுலேயும் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் இருக்காங்க, சைனா இருக்காங்க, பிரேசில் இருக்காங்க முக்கியமாக. இது எல்லாமே வந்து அமெரிக்காவை பிடிக்காதவர்களும் டாலரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அமெரிக்காவுக்கு மாற்று சக்தியாக ஒன்று வரணும்னு நினைக்கிறது தான் பிரிக்ஸுடைய கான்செப்ட். கடைசியாக இப்போ ரீசெண்டாக கூட ஈரானை சேர்த்து கொண்டார்கள். ஈரானை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆதரவு கொடுத்தது இந்தியா. இப்போ ஏன் இந்தியா மேலே ஒரு கரிசனம் ஈரானுக்கு இருக்கின்றால், பிரிக்ஸில் ஈரானை சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரஷ்யா முன்மொழிந்த போது அதை வழிமொழிந்தவர்கள் இந்தியர்கள். ஓகே, அப்போ இன்னைக்கு ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மசூத் பெசஸ்கியான் அவர் சொல்றது முக்கியமானது என்னன்னா, இனி பிரிக்ஸ் தான் முன்னிறுத்தின உலகத்தை. பிரிக்ஸ் தான் வந்து இந்த யுத்தத்தை, அதாவது இது அமைதி உடன்பாடு பிரிக்ஸ் கையில் எடுத்தால் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஏன் ஏத்துக்கிறாங்கன்னா, பிரிக்ஸ்ல ஒரு முக்கியமான முடிவை கடந்த முறை எடுத்தாங்க. எப்படின்னா, இனிமேல் பிரிக்ஸில் டாலர்ல வியாபாரம் பண்ண தேவையில்லை, சைனாவுடைய பணமான யுவான்லையும் ரஷ்யாவோட பணமான ரூபில்லையும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம வந்து கூட நம்ம ரூபில்ல பிஸ்னஸ் பண்ணலாமா? அப்போ இது வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ப்ளஸ் பாயிண்ட், அட்வான்டேஜ். இரண்டாவது, ஈரான் அங்கே முக்கிய அங்கம் வகிக்குது. அமெரிக்காவை ஒதுக்கிடுறது. கிட்டத்தட்ட இப்போ இது என்ன அர்த்தம்னா, அமெரிக்காவை கை கழுவி விட்டு நம்மெல்லாம் வல்லரசுகளாக இருக்கணுங்கிற இடத்துக்கு இன்னைக்கு நகர்றாங்க. பிரிக்ஸ் முன்னெடுக்க செஞ்சால் இந்தியா உட்பட இந்தியா, ரஷ்யா, சீனா, ஈரான், பிரேசில் நாம தான் வல்லரசு அப்படிங்கிற ஒரு இதை முன்னிறுத்துவது தான் பிரிக்ஸ். அது அமெரிக்காவை கை கழுவுறது தான், ஐரோப்பிய யூனியனை கை கழுவுறது தான். வேணுமென்றால் நீங்கள் வந்து பிரிக்ஸில் சேர்ந்துக்கிறீங்க, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து சேர்ந்துக்கிறட்டும் அப்படின்னு, அமெரிக்காவை தவிர. அப்போ அதை முன்னிறுத்தணும்னு சொல்லி ஒரு மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். இதை வந்து சைனாவும் ரஷ்யாவும் வழிமொழிகிறார்கள். அப்படி பண்ணால் என்ன தப்பு? அது நீச்சியாதான் ஹார்மோஸில் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹார்மோஸ் வழியாக செல்கின்ற அத்தனை கப்பல்களும் யுவான்ல பிஸ்னஸ் பண்ணால் டாக்ஸ் கிடையாது, டாலர்ல பிஸ்னஸ் பண்ணால் டாக்ஸ், இப்படி கொண்டு வராங்க. மொத்தத்தில் டாலரை ஓச்சிடணும். என்ன காரணம்னா, நீ கவனிச்சு பார்த்தா தெரியும், ஈரானுடைய டாலர் மதிப்பு வந்து படு மோசமாக இருக்கு. ஏன்னா அந்த பொருளாதார தடை விதிச்சதுக்கப்புறம் எக்கு தப்பாக இருக்கு. ஆமாம், அதனால அவங்க டாலர்ல வியாபாரமே பண்ணலை. ரெண்டாவது, ஈரானிடம் இந்த டாலர் ஸ்டாக்கு அது இது எதுவும் இல்லை. அதனால தான் அவங்க பெரிய பாதிப்பே. அதனால அதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க பிரிக்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு வகையில் இந்தியாவுக்கு நமக்கு பெனிஃபிட் தான். நம்ம வந்து G20 இருந்தாலும் பெனிஃபிட் தான், பிரிக்ஸில் இருந்தாலும் பெனிஃபிட் தான். நம்ம ஏன்னா அங்கேயும் இருக்கோம், இங்கேயும் இருக்கிறோம். பட் பிரிக்ஸ் வந்து நமக்கு இன்னும் பெனிஃபிட்டை கொடுக்க என்னென்னா, அதில் வந்து நம்ம முக்கிய அங்கத்தினராக இருக்கும், G7 மாதிரி. அதனால் அது சொன்னது நமக்கு ஒரு சாதகம். அதன் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளையும் பெட்ரோல் பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்பிஜியில் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி வர வச்சுக்கிட்டு இருக்கோம். ஹார்மோஸை தாண்டி நம்ம கப்பல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு டிப்ளமசி வந்து இது நம்ம கண்டினியூ ஆகணும். இந்த டிப்ளமசியை நம்ம அமெரிக்கா சார்பு நிலை எடுக்காமல் இந்த டிப்ளமசியை கண்டினியூ பண்ணால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இந்த டியோகோ கிராசியாவில் ஈரான் நடத்திய தாக்குதல் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அதையொட்டி நடந்த இந்த சர்வதேச நிகழ்வுகளை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி